தேர்வும் தேர்வு எழுதியாச்சா? எப்படி இருந்தது தேர்வு? எப்படி இருந்தது? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மாடரேட் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. கஷ்டமா இருந்தது, ஓகே, கஷ்டமா இருந்தது சொல்லலாம். மற்றவங்க கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக 56 வயசு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்போ 57வது வயசு அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த லெவல் இந்த தரத்திற்கு நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிப்பீங்க. இப்படி தான் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்மளே அடாப்ட் பண்ணி வச்சுப்பீங்க, சரிங்களா? அதுபோல தான் அந்த கேள்வித்தாள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த கேள்வித்தாள் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 5 கூற்றுகள் 6 கூற்றுகள் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கூற்றுகள் உங்களுக்கு தெரிஞ்சா கூட அந்த ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. இணைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? அப்போ அந்த இணைகள் எப்போ சரியா வரும்னா 5 கூற்றோ 6 கூற்றோ நமக்கு சரியா நமக்கு எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இணைகள் சரியா போட முடியும். அப்போ முழுசா அப்போ ஒரு கேள்வி நீங்க சரி ஒரு மார்க் நீங்க எடுக்கணும்னா குறைந்தபட்சம் 5லிருந்து 6 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த 1 மார்க் கிடைக்கும். அப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 50 கேள்வி தேர்வு எழுதுறீங்க தமிழ் அப்படின்னா ஒரு 150 ஃபேக்சுவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 150 கேள்விகள் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த 50 கேள்வி சரியா போட முடியும். கரெக்டா? 100 கேள்வி எழுதுனா ஒரு 200லிருந்து 300 கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா மட்டும்தான் அது விடையளிக்க முடியும் அப்படிங்கிற வகையில இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய பயிற்சி என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சி இருந்தால் மட்டும்தான் எளிமையாக டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 தேர்வை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை கூட, சரிங்களா? அது முதல்ல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. கம்பேரிசன் வேண்டாம். இப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்க மாட்டாங்க பார்த்தீங்களா? போய் கிடையாது இல்லையா? நம்மளோட வேலை என்ன? படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறத படிச்சுட்டு வந்துட்டு கேட்கக்கூடிய கேள்வியை சரியாக ஆன்சர் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய வேலை. இப்படி எல்லாமா கேள்வி கேட்பாங்க? இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நான் பார்க்கலையே, ஓகேவா? அப்படி வேண்டாம், நமக்கு வேலை வேணும், சரியா? கடினமான பயிற்சி எடுத்து எளிமையாக இருந்துச்சுன்னா எளிமையாக அந்த வேலையை வாங்கிட்டு வந்துடலாம். எளிமையான பயிற்சி வந்து கடினமான கேள்வித்தாள் பார்த்தோம் அப்படின்னா வேலை வாங்குறது கடினம், சரியா? அதனால இதனுடைய எட்ஜு எங்கே வரலும் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அந்த எட்ஜு வரலும் நம்ம போயிடலாம், சரிங்களா? ஸோ அதன்படி தான் ஒரு சாம்பிள், அதாவது ஒரு 25 கேள்விகளில் நம்ம 25-26 கேள்விகள் நம்ம தமிழில் இருந்து கேட்டிருக்கோம், சரிங்களா? சரி, இதில் பாருங்க, கூற்றுகளை கவனின்னு முதல் கேள்வி இருக்குங்களா? வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். ஆமாம், திணை பால் எண் இடத்தை காட்டும். ஒரு வினைமுற்று அப்படின்னா சென்றனர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வினைமுற்று இல்லையா? அது திணை காட்டுதா, உயர்திணையா அக்ரிணையா? அது பால் காட்டுதா, எண் காட்டுதா, இடம் காட்டுதா? ஸோ இது போல அனைத்தும் ஒரு வினைமுற்று காட்டும். அப்போ முதல் கூற்று சரிதான். பலகை, வைகை, வேங்கை இதெல்லாம் பொதுமொழி சொற்கள்ங்கிறாங்க. பொதுமொழி சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்றும் பொருள் தரணும், அதை பிரித்தாலுமே பொருள் தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா அது பொதுமொழி சொற்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க, தாமரை, ஏன்னா என்னோட நேம் தாமரை செல்வன், அதனால இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா தாமரை அப்படிங்கக்கூடிய, ஸோ தாமரை அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? ஒரு மலர், ஒரு மலர். இதை நான் பிரிச்சுட்டேன். இப்போ என்ன ஆகுது? தா மறை அப்படின்றா மறை என்பது இங்க மானு, மறைனா மான், தா என்றால் தாவுகின்ற. அப்போ ஒரு சொல் தனித்து இருக்கும் பொழுது ஒரு பொருள், அதே பிரிக்கும் பொழுது வேறொரு பொருளை தருகிறதா? தாவுகின்ற மான் அப்படிங்கிற பொருளை தருதா? இதுதான் பொதுமொழி சொல் அப்படின்னு சொல்றோம். பலகை அப்படின்னா ஒரு பலகை, ஒரு போர்டு. பல பிரிச்சோம்னா பல கை, நிறைய கைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை தருது, சரியா? ஸோ இது போல இதுதான் வந்து பொதுமொழிக்கான ஒரு இலக்கணம் கூட, சரியா? அடுத்தது, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்தால் தொடர்நிலை தொடர்தான். அது தொடர்நிலை. நான் காலையில் கிளம்பி வந்து சென்று, அப்போ ஒரு எழுவாய் அப்படியே பல பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சா அது தொடர்ந்துகிட்டே போகுதா ஒரு எழுவாயுடன்? அப்போ அது தொடர்நிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? மூன்றாம் கூற்றும் சரிதான். காலத்தை பொறுத்து பெயரெச்சம் 2 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? சரியா சரியா தவறா? பெயரெச்சம் அப்படின்னா என்ன? ஒரு எச்ச சொல்லாக இருக்க வேண்டும், அது பெயரை கொண்டு முடிந்தால் அது
பெயரெச்சம்னு சொல்றோம். சரி, ஓகே. இது ரெண்டும் என்ன? இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? ரெண்டுமே இலக்கண குறிப்பு பெயரெச்சம். சரி, இது வந்து பொதுவா சொல்றீங்க. அதுவே இப்ப பாம்பு அப்படின்னா பொது பெயரு, சாரை பாம்புன்னா சிறப்பு பெயரு. நீங்க சொன்ன இலக்கண குறிப்பு எப்படி இருக்குன்னா பொதுவான இலக்கண குறிப்பா இருக்கு. வந்த மாணவன், அரிய மலர். பாருங்க, பெயரெச்சம் நமக்கு ரெண்டு வகைப்படும். பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். ஒன்று குறிப்பு பெயரெச்சம், இன்னொன்று தெரிநிலை பெயரெச்சம். காலம் காட்டுச்சுன்னா அது தெரிநிலை, காலம் காட்டலனா அது குறிப்பு. சரி, சொல்லுங்க பாப்போம். இப்ப இதுல இது என்ன கேட்டகரியில் வரும்? இப்போ ஒவ்வொரு கேட்டகரியா போவோம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் சொன்னீங்களா, அடுத்த கேட்டகரிக்கு போலாம். எது குறிப்பு பெயரெச்சம்? அரிய மலர். ஏன்? காலத்தை காட்டல, அதனால அது குறிப்பு பெயரெச்சம். மேலகிறது புரியல. தெரிநிலை பெயரெச்சம். என்ன தெரியுதுங்க? என்ன காலம் தெரியுது? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? தெரிநிலை பெயரெச்சம் தான் ஒத்துக்கிறேன். அதுல என்ன காலம்? இறந்த கால பெயரெச்சம். ஓகேவா? இப்ப டெப்தரா சொல்லிட்டோம் நம்ம, இது இறந்த கால பெயரெச்சம். பெயரெச்சங்கிறது பொதுவா, ஆனா நமக்கு இங்க என்ன ஆன்சர்? இறந்த கால பெயரெச்சம். இப்ப பாருங்க, இத சொல்லுங்க. வரும் பையன், வரும் பையன் எதிர்கால பெயரெச்சம். வருகின்ற பையன் நிகழ்கால பெயரெச்சம். வந்த பையன் இறந்த கால பெயரெச்சம். சிறிய கடிதம், சிறிய கடிதம் குறிப்பு பெயரெச்சம். சரியா? அப்போ பெயரெச்சங்கிறது பொதுவா பார்க்காம அது என்ன கேட்டகரிக்குள்ள வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ காலத்தை பொறுத்து பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படணும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு 3 வகைப்படணும். பெயரெச்சம்னு கேட்டா 2 வகைப்படணும். நம்ம கேட்ட கேள்வி என்ன? காலத்தை பொறுத்து பெயரெச்சம் 2 வகைப்படும். அப்போ காலம் 2 இருக்கு, 3 காலம் தானே இருக்கு. அப்போ பெயரெச்சம் 3 காலத்துக்கு உரியது தானே, தவறாது? தவறு. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்பது பொதுவாக பெயரெச்சத்தினுடைய வகைகள். காலத்தை பொறுத்து கேட்டாங்கன்னா 3. சரியா? அப்போ 4ஆம் கூற்று தவறுங்க. ஆனால் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஓ கரெக்டு தானே, பெயரெச்சம் 2 தானே. சரி, அதுலேயும் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் சூப்பர்ப்பா, ஓகே, அனைத்தும் சரி போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா இருந்திருக்காது ஆப்ஷன். என்ன போட்டீங்க? ஓ, 5ஆவது கூட்டு தப்புன்னு போட்டீங்களா? சரி. வந்து பிடித்து, வந்து சென்றான், பிடித்து இழுத்தான். வினைக்கு எஞ்சி இருக்கா? அப்போது வினையச்சங்கள் கரெக்டு தான். அப்போ 4ஆவது கூற்று மட்டும் தவறு இருக்கு அதுல. அப்போ எப்படி இருக்குது கேள்வி? நல்ல ஒரு புரிதலோட இலக்கணத்தை என்னங்க இதை மட்டும் காட்டணும்னு சொல்லியிருந்தோம்னா அது தப்பா போயிருக்கும். நான் சொல்றது புரியுதா? திணை பால் என் இடத்தை மட்டும் தான் அது காட்டும் வினைமுற்று அப்படின்னா தப்பு. திணை பால் என் இடத்தை காட்டுது. அதாவது நான் சொல்றது பாருங்க, திணை பால் என் இடத்தை காட்டுது, காலமும் வந்திருந்துச்சுன்னா அதுவும் கரெக்டு தான். திணைப்பால் என் இடத்தை மட்டும் தான் வினைமுற்று காட்டும் நம்ம கூட்டு கொடுத்துருந்தோம்னா அப்போ காலம் வருமே, அங்க இது மட்டும்னு வந்தா தப்பா போயிடுமே. கரெக்டா நான் சொல்றது புரியுதுங்களா? 5 விஷயம் காட்டுதுன்னா அதில் 4 நான் சொல்லிட்டேன், ஒன்று சொல்லலைன்னா இது 4 மட்டும்தான் காட்டுதுன்னா அந்த கூற்று தப்பு. சரிங்களா இல்லையா? நான் 5ல் ஒரு 2-3 கொடுத்து இதெல்லாம் காட்டுதுப்பா அப்படின்னு சொன்னேன்னா அந்த கூற்று சரியாக தானே போகும். அப்போ அது சரிதான். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. ஸோ இதற்கான ஆன்சர் டெல்லி. 2வது கூற்று போயிடலாமா? நற்றிணை பாடல் இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நற்றினை பொறுத்தவரைக்கும் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் சொல்லியிருந்தோமா? சங்க இலக்கியத்தில் நற்றினை என்ன அடைமொழி? நல் நற்றினை, நல் என்ற அடைமொழி பெற்றது. சரியா? சரி. இதில் தொகுப்பித்தவர் அண்ட் தொகுத்தவர். தொகுத்தவர்னா யாரு? தொகுப்பித்தவர்னா யாரு? ஸோ தொகுத்தவர்னா புலவர், இங்கே டைரக்டர்ஸ். தொகுப்பித்தவர்னா ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர் காசு இருக்கிறவங்க தொகுப்பிப்பாங்க, கண்டென்ட் இருக்கிறவங்க தொகுப்பாங்க. கரெக்டா இல்லையா? கதை இருக்கிறவன் டைரக்டரு, காசு இருக்கிறவன் ப்ரொடியூசரு.
இங்க தொகுக்கவர் புலவர், தொகுப்பித்தவர் மன்னர். நற்றினையை பொறுத்தவரையில் தொகுப்பித்தவர் தான் இருக்கு, தொகுத்தவரே கிடையாது. தெரியல, நமக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, அறியப்படவில்லை. தொகுத்தவர் யார் என அறியப்படவில்லை. சரியா? தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படிங்கக்கூடிய பாண்டிய மன்னன். தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குடலூர் கிளார்னு கொடுத்துருக்கோம். புலத்துறை முற்றிய குடலூர் கிளார் எதுக்கு வருவாரு? பூரிக்கோ, பூரிக்கோ தானே குறுந்தொகைக்கு வருவாரு. பூரிக்கு என்ன சாப்பிடுவீங்க? குருமாவை சாப்பிடுவீங்களா? பூரின்னா குருமாவா? முடிஞ்சே போச்சா? குறுந்தொகை 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 தொகுத்த 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 தொகுத்தவர் பூரிக்கோ பூரிக்கோ பூரிக்கோ. எதுக்கு? எவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ தொகுப்பித்தவர் இங்கே பன்னாடு தந்த மாறன் வழுதி, தொகுத்தவர் அறியப்படவில்லை. நற்றினை பாடினவங்க 275 பேர். சரியா? புத்தகத்தின்படி எத்தனை இருக்கு? பொதுவாக 175ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டதான் நமக்கு கடைசி, அதான இறுதியானது. 275 பேர் பாடியிருக்காங்க. என்னோட அடிவரையறை என்ன? அடிவரையறை என்ன? எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். 9ஆவதுலேருந்து 12ஆவது நல்லா படிச்சுவிடு, 9ஆவதுலேருந்து 12ஆவது வரலும் நல்லா படிச்சுவிடும்பாங்க. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் கேம்பஸில் பிளேஸ் ஆகணும், அரியர் வச்சிடாத நல்லா படிச்சுவிடும்பாங்க. அதெல்லாம் முடிச்சு டிஎன்பிசி வந்தால் வேலை வாங்கணும், நல்லா படிச்சுவிடு அப்படிம்பாங்க. கடைசி வரலும் இந்த நல்லா படிச்சுவிட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ 9ஆவதுலேருந்து 12ஆவது நல்லா படித்தா பத்தாது, எல்லா இடத்துலையும் நல்லா படிக்கணும். ஸோ நல்லா அப்படின்னா நற்றினை ஆன்சர் 9லேருந்து 12. அடிவரையறை எத்தனை? 9லேருந்து 12. சரி. ஸோ அப்போ 3 மட்டும் நமக்கு தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? 1, 2, 4 சரி. தொல்லியல் நோக்கில் சங்க காலம் ஒரு எளிமையான கேள்வி. கா ராஜன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு, புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும். தொல்லியல் நோக்கில் சங்க காலம்னாவே சங்க காலத்தை ஆண்டவர் யாரு? ராஜாக்கள் தானே, சேர சோழ பாண்டியர்கள். சரி, அடுத்தது பொருத்தமற்றது. மகிழ்ந்தோர் இணையாரணையின் பெயர். வாயில் அப்படின்னா வாயிலுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஸோ இல்வாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இல்வாய், இல்லத்தினுடைய வாய் என்பது இலக்கணம் உடையது. ஆனால் நம்ம வாயில் அப்படின்னு முன்னாடி பின்னாடி மாற்றி சொல்றதுனால அது இலக்கண போலிக்கு வந்துடும். இதே வாசல் அப்படின்னா மறுச்சொல், வாயில் என்பதனுடைய மறுச்சொல். புரியுதா? அப்போ நம்ம வாயில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன இருந்திருக்கணும்? இல்வாயில் இருந்திருக்கணும். அதுதான் சரியானது, அது இலக்கணம் உடையது. ஓகேவா? வாயில் என்பது முன்பின்ன தொக்க போலி அல்லது இலக்கண போலி. வாசல் என்பது வாயிலுடைய மருவு, மாறிடுச்சு சொல்றோம் இல்லையா? மருவுச்சொல் ஒன்று இன்னொன்னா மாறுது, அது மருவுல வரும். சரிங்களா? ஸோ இங்க வந்து அப்ப தெரிஞ்சிருச்சு, வாயில் என்பது முற்றெச்சம் கிடையாது, அது தவறு. இமிழிசை, ஸோ வினைத்தொகை இமிழும் இசை, இமிழ்ந்த இசை, இமிழ்கின்ற இசை, இப்படி காலம் கறந்த பெயரெச்சம், காலம் கறந்த பெயரெச்சம்னு நன்னூல் சொல்லுது வினை தொகைக்கான இலக்கணம். காலம் கறந்த என்றால் மறைந்த அப்படின்னு பொருள். இங்க மறைந்து இருக்கக்கூடிய பெயர் எச்சத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாருங்க, முதல்ல ஒரு வினை வந்திருக்கும், இமிழ். ஊறுகாய், ஊறுகாய் சொல்லுங்க. முதல்ல பகுதி வந்து வினை பகுதியாகவும் அடுத்த பகுதி வந்து நமக்கு பெயராகவும் வந்திருக்கும். இதுல காலம் மறைந்து வந்திருக்கணும். சரியா? ஊறிய காயா, ஊறுகின்ற காயா, ஊறும் காயா தெரியல. சரியா? அதனால அது வினைத்தொகை. காலம் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் என்று சொன்ன நூலு நன்னூலு. சரியா? ஆடுகிளை, ஆடுகிளை, ஆடுகிளை இலக்கண குறிப்பு சொல்லுங்க. ரெண்டு இலக்கண குறிப்பு சொல்லுங்க. ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேற வருமா? ஆடுகிளை, ஆடுகின்ற கிளை சொல்லலாம், தெரிஞ்சது சொல்லலாம். இது நிகழ்கால பெயரெச்சம். சூப்பர், வெரி குட். பாத்தீங்களா? இப்போ இது வினைத்தொகை. அது ஆடிய கிளையா, ஆடுகின்ற கிளையா, ஆடும் கிளையா அப்படிங்கிற காலம் நமக்கு இங்க மூணுமே மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது வினைத்தொகைன்னு வந்துடும். சரியா? இங்க வந்து என்ன தெரிஞ்சிருச்சு? ஆடுகின்ற. பாருங்க, ஆடுகின்ற அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கோ ஒன்று எஞ்சி இருக்கு. ஆடுகின்ற என்ன பார்க்கும் பொழுது ஒரு பெயருக்கு எஞ்சி நிற்குது. எப்படி? நிகழ்கால பெயரெச்சம், நிகழ்கால
பெயரெச்சம். சரியா? இப்படிதான் நம்ம வந்து இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது நிலைய. தெரியும் நமக்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மை, ஆயுதம், உயர்படை, ஒற்றலைப்படை, குச்சிலகரம், குச்சிலகுரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சார்பெழுத்து 10. அளபடை எத்தனை வகைப்படும்? அதில் அளபடை எத்தனை? அளபடை எத்தனை வகைப்படும்? 2. என்னென்ன? உயிர் அளபடை, ஒற்று அளபடை. உயிர் அளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? இன்னிசை அளபடை, செயலிசை அல்லது இசை நிறை அளபடையா, சொல்லிசை அளபடை. இது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு அளபடை இது கொடுத்துட்டு இது அளபடை கண்டுபிடிக்கப்பா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க. ஈ வந்தா பிரச்சனையே இல்லை நமக்கு. ஈ வந்துட்டா பிரச்சனையே இல்லை, சொல்லிசைன்னு போட்டு போயிட்டே இருப்போம். பிரச்சனை என்ன? எங்க? செயலிசை அளபடையா இன்னிசை அளபடையா தான் பிரச்சனை. எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? மாத்திரையால வச்சு கண்டுபிடிக்கலாமா? சரி, நான் 2 சென்டென்ஸ் எழுதி போட்டுமா? இதனுடைய அளபடை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது இன்னிசை அளபடையா? இது இன்னிசை அளபடைங்கிறீங்களா? இது செயலிசை அளபடையா? சொல்லுங்க. இது இன்னிசை அளபடையா? இது இன்னிசை அளபடை, இது செயலிசை அளபடை, இது இன்னிசை அளபடையா? சரி, இது எப்படியே இருக்கட்டும். நான் அப்புறம் கான்செப்ட் சொல்றேன், அளபடை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சரியா? அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் சொல்லலாமா? நீங்க சொன்ன ஆன்சரு என்னங்கிறதும் இதுல தான் மாற்றம் இருக்குதா இல்லை அப்படியே இருக்குதான்னு பார்த்துக்கலாம். சரியா? அளபடை அப்படிங்கிறது நம்ம அளவு எங்கு எடுக்குது, என்ன அளவெடுக்கும்? உயிரளபடையில் என்ன எழுத்து அளவெடுக்கும்? உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கும். நெடிலெழுத்துக்கு இனமான உயிர் குறிலெழுத்துக்கள் அளவெடுக்கும். சரியா? என்னென்ன உயிர் குறிலெழுத்துக்கள் இருக்கு? எத்தனை இருக்கு? அ, இ, உ, ஏ, ஓ. அப்ப 5 உயிர் குறிலெழுத்துக்கள் நமக்கு அளவெடுக்கணும். சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? அதற்கு இனமான என்ன இருக்கணும்? நெடிலெழுத்துக்கள் இருக்கணும். சரியா? கரெக்டா இல்லையா? சரி, நம்ம அளவு எங்க எடுக்குதோ அதோட நம்மளுடைய சீர் பிரிக்கிறத நிறுத்திடலாம். அதுக்கு மேல எத்தனையோ சீர் பிரிச்சாலும் நமக்கு தேவையில்லாதது. நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன? அளவு எடுக்கிறதோட தான் நிறுத்த போறோம். சரியா? சீர் பிரிக்கலாமா? சீர் பிரிங்க. குறியில நெடியில சீர் எப்படி பிரிப்போம்? குறியில குறிலோட ஒற்று, நெடியில நெடிலோட ஒற்று, இரு குறிலோட ஒற்று, குறியில நெடில் வரணும். நெடிலுக்கு குறியிலுக்கு பிரிக்க கூடாது. ஏன்? நெடில் வந்துச்சுன்னா தனி நெடில் கான்செப்ட்ல பிரிஞ்சிரும் இல்லையா? சரி, இந்த சீர் பிரிக்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது பிரிக்கலாமா? தனி குறிலோட என்ன இருக்கு? நெடில் இருக்கு, பிரிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு? குறில் நெடில் 1, அடுத்து தனி குறில், பக்கத்துல ஒற்று, பிரிக்க தேவையில்ல. சோ இப்போ எங்க அளவெடுத்திருக்கு? இரண்டாவதாக அளவெடுத்துச்சுன்னா அது செயலிசை. 2ற்கு மேற்பட்டு எங்க அளவெடுத்தாலுமே அது இன்னிசை அளவடை. 2க்கு மேல நமக்கு எங்க அளவெடுத்தாலும் இன்னிசை, 2க்கு உள்ள அளவெடுத்துச்சுன்னா அது செயலிசை. ஈ வந்தா அது சொல்லிசை. சரியா? சரி, இப்ப பாருங்க, இதை பிரிங்க. இரு குறில் கூட ஒற்றா, தனி குறிலா நெடிலு, இதோட ஒரு கான்செப்டா. அடுத்தது ஊ, தனி குறிலு, பக்கத்துல ஒற்று வந்திருக்கு, இது ஒண்ணா. சோ 1 2 எங்க அளவெடுத்திருக்கு? 3வது. இப்ப சொல்லுங்க ஆன்சர்.
ஆன்சர் இன்னிசை அளபடை. நீங்க சொன்னது சரியாயிடுச்சு. சரியா? அடுத்து போலாமா? ஓதல். தனி நெடிலா கோடா? இங்க இரு குறிலா? இரு குறில் பக்கத்தில் ஒற்றா? எங்க அளவு எடுத்திருக்கு? இரண்டாவது. இதுக்கு என்ன ஆன்சர்? செயலிசை அளபடை. இரண்டுக்கு மேல போனாதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இன்னிசை. இரண்டு வந்துச்சுன்னா அது செயலிசை. இதுக்கான விடை செயலிசை. இதை சொல்லுங்க. இப்போ தனி குறிலா? தனி நெடிலா? தனி குறில் பக்கத்தில் ஒற்றா? காய் இன்னு. ஓகே, இங்க எங்க அளவு எடுத்திருக்கு? எங்க அளவு எடுத்திருக்கு? இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன? முதல்ல என்ன சொன்னோம்? நம்ம இன்னிசை சொன்னோம். அப்ப நமக்கு கான்செப்ட் அளவடையில் எங்க வந்திருக்கணும்? எங்க அளவு எடுக்குதோ அங்கதான் நீங்க சீர் பார்க்கணும். அப்ப இதெல்லாம் தேவையில்லாத நமக்கு. அங்க தேவையே இல்லை. நமக்கு அளவெடுக்கிற கான்செப்ட் இங்க ஒரு முடிஞ்சிருச்சே, பின்னாடி நமக்கு தேவையே இல்லை. இது மாதிரி நாம அளபெடையில இன்னிசை என்ன, சொல்லிசை. சொல்லிசை சிம்பிள், ரொம்ப ஈஸியா போடலாம். ஈ வந்துச்சுனாவே சொல்லிசை போட்டுருவீங்க. ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்கன்னா இது செயலிசையா இன்னிசையாங்கிறதா பிரச்சனை. இப்போ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி. அப்போ நிலைய சொல்லிசை அளபடை கரெக்டாக தான் இருக்கு. ஸோ நமக்கு 4க்கு விடை பாம்பே. ஸோ 5வது கூற்று பாருங்க. மணிமேகலுடைய தோழி சுதமதி தான் ஆதிரையுடைய கணவன் சாதுவன். ஸோ ஆதிரை பார்த்துருப்போம். முதல்ல அட்சய பாத்திரம் யார் உணவிட்டாங்க? ஆதிரை தானே வாங்கியிருப்பாங்க. சரி. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம். தமிழில் தோன்ற முதல் சமய காப்பியம் இதுதான். ஏன்னா நமக்கு சிலப்பதிகாரம் தோன்றி முதல் காப்பியமாக இருந்தால் கூட அது சமய சார்பற்றதாகத்தான் இருக்கிறது. மூவேந்தர்கள் பற்றி சொல்றாங்க. மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். என்னன்னா அதோட கதாபாத்திரங்கள் ஒரு அரசனோ ஒரு பெரியாலோ கிடையாது. சாதாரண ஒரு குடிமக்கள் தான் அந்த காப்பியத்தினுடைய தலைவனாகவும் தலைவியாகவும் இருக்காங்க. புகார் நகரத்தை சேர்ந்த கோவலன், கண்ணகி, இவங்க பத்தி சொல்லக்கூடியது. முத்தமிழ் காப்பியம், இயல் இசை நாடகம்னு முத்தமிழும் அதில் இருக்கு. சரிங்களா? அதுபோல சிலப்பதிகாரத்தை பத்தி நல்ல கூடுதல் தகவல் பார்த்துக்கணும். அப்போ முதல் சமயத்தை போற்றக்கூடியது என்ன சமயம் இது? மணிமேகலை புத்த சமயத்தை பற்றி போற்றக்கூடிய முதல் சமய காப்பியம் எதுன்னா இந்த மணிமேகலை தான். சரிதான். தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். சரிதானே? அனைத்தும் சரிதான் இந்த கூற்றுக்கான விடை. சரியா? தமிழ் மொழியோட உபநிடதம் என்று போற்றக்கூடிய நூல். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டரல் கூர் செம்மையிருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? நாம போட்டுருவேன் பராபரமே பராபரமேன்னு வந்தா போட்டுருவேன். அப்படிலாம் இல்லை, நமக்கு பாடலும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சரி. தமிழ் மொழியுடைய உபநிடதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுனா இதுதான். இதுல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு? எத்தனை பாடல்கள் இருக்கு சொல்லுங்க. பரவாயில்ல, தப்பா இருந்தா பரவாயில்ல சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சியில் தப்பா இருந்தா தான் தப்பு. 461ங்களா? தவறா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்க போறோம். 3252 இல்ல 3322 சொல்லலாம். 3000 சொல்றீங்களா? அப்ப இல்ல. ஒரு நாள் தாய்க்கு எனக்கும் ஃபைட்டு. ஒரு நாள் தாய்க்கு எனக்கும் ஃபைட். ஒரு நாளா ஃபைட்டு? ஒவ்வொரு நாளும் தான் ஃபைட் ஆகுது. 1452 பாடல்களை கொண்டது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சொல்லக்கூடிய தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னது? திருவருட்பா. யாரு? வள்ளலாருடைய பாடல்கள் வந்து 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கும்னு படிச்சிருப்போம். அதில் 5 திருமுறைகள் தன்னுடைய மாணவனான தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்களால் தொகுக்கப்பட்டதுன்னு கூட பார்த்திருப்போம். எத்தனை பாடல்கள் இருக்கு திருவருட்பால? திருவருட்பா ரைட்டு, வள்ளலார் பற்றின பாடல்கள் தான் ரைட்டு. எத்தனை பாடல்கள் இருக்கு திருவருட்பால? எத்தனை?
5818 5818 பாடல்களை கொண்டது திருவருட்பா. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஏதோ இருக்கு, திருவாசகம்னு இருக்கு, பி. அது யாருடைய நூல்? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து விளையாள் கண், என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி, உள்ளம் பொய்தான் தவிர்த்து போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் பொய்தான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. பண்ணாரா திருவாசகத்தில்? பாடியிருக்காரா? திருவாசகத்துடைய பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? திருவாசகம், திருக்கோவையார், திருவெம்பாவை மார்கழி மாசம் கடைசி நாள் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து பெண்கள், திருமாலை வழிபடக்கூடிய பெண்கள் எதை படித்து வழிபடுவாங்கன்னா, திருமாலை வழிபடக்கூடிய பெண்கள் திருப்பாவையை படிப்பாங்க. இதுவே சிவனை வழிபடக்கூடியவங்க திருவெம்பாவையை படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். எத்தனை பாசுரங்கள் இருக்கு அதில்? திருப்பாவை எழுதினது யாரு? ஆண்டாளு. திருவெம்பாவை எழுதினது யாரு? மாணிக்க வாசகர். திருவெம்பாவில் உள்ள பாசுரங்கள் எத்தனை? எத்தனை பாசுரங்கள்? 20 பாசுரங்கள். திருப்பாவையில் 30 பாசுரங்கள். சரியா? திருவாசகத்தில் உள்ள பாடல்கள், திருவாசகம் சொல்லுங்க, 658. சரியா? திருவாசகம். திருக்கோவையாரும் இவர் தான். சரியா? சரி. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரா? அழுது அடி அடைந்த அன்பர் என்று அழைக்கப்படக்கூடியவரா? சரி, ஓகே. ஸோ திருக்குறள் 4வது ஆப்ஷனில் தெரியும், சொல்லவே தேவையில்லை. தெரியும் உங்களுக்கு எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை திருக்குறள்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரி, அடுத்து பாருங்க 7வது கேள்வி. பிரித்து எழுதுக. வெவ்விருப்பாணி எப்படி பிரித்து எழுதலாம்? வெம்மை கூட்டல் சொல்லுங்க, தப்பாதான் பரவாயில்ல சொல்லுங்க. இரும்பு, ஏன்னா இருப்பு பாதைன்னு சொல்றது இரும்பு பாதை தான் நம்ம இருப்பு பாதைன்னு சொல்றோம். அதுபோல வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி அப்படிங்கிறது நமக்கு பாம்பே. 2வது ஆப்ஷன். அடுத்து பாருங்க, வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் ஓவிய இன்பமும் ஒன்றுன்னு கொடுத்திருக்காங்க. காவிய இன்பமும் ஒன்றா? சரி, தப்பு. இயற்கை தவம், தவம் பண்ணும்பொழுது கவனம் சிந்தாம இருக்கணுமா? தவம் பண்ணும்பொழுது கவனம் சிந்தாம இருக்கணும், சிந்தாமணி. பரிணாமம் பாருங்க, இந்த பரிணாமம் கம்பராமாயணம் ஒரே ஸ்லாங்கில் வரும். பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இங்க 18 10. ஓகே, ரைட், கிடையாது. 18 கிடையாது, 10 பாட்டு. இயற்கை இன்ப களம், களம்னு வந்தா களி, களம்னு வந்தா களி. இயற்கை இறை உரையுள் என்று அழைக்கப்படுவது தேவார, திருவாசக, திருவாய் மொழிகள். சரியா? சரி. ஏன்னா தேவாரங்கிறது முதல் 7 திருமுறைகள், மூவர் தமிழ் என்று அழைக்கக்கூடிய நூல். சரியா? 1, 2, 3 திருஞான சம்பந்தர் இயற்றியது. 4, 5, 6 திருநாவுக்கரசு. 7ஆம் திருமுறை சுந்தரர் எழுதினது. சரிங்களா? சரி. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர். சரி, ஓகே. இதில் பாருங்க 1வது கூற்றும் 4ஆம் கூற்று மட்டும் தப்பா இருக்கு. மீதி கூடிய 6 கூற்றுகளை 4 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. விடை சி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. தமிழர்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா பகைவர்கள்லாம் எங்கேயோ மறைஞ்சு ஓடிட்டாங்களாம். சொன்னது யாரு? பாரதிதாசன். சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும். யாரு? கவிமணி. பாட்டாளி மக்கள் பசிதீர வேண்டும். நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாவும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். யாரு? கண்ணதாசன். பிற நாட்டு நல்லறிஞர்கள் நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும். பாரதியார். ஆன்சர் ஏ. பிடிபசி இலக்கண குறிப்பு. பிடிபசி இலக்கண குறிப்பு என்ன? பிடி என்றால் என்ன? வந்ததுனால முற்றுமை போடக்கூடாது. பொலிக்கும்னா செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினை முற்று. களைய சொல்லுங்க பாப்போம் நீங்களே. களைய சொல்லிசை இலபடை இல்லையா? அப்போ பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னா அனைத்துமே பொருந்தல. என்னன்னா பாத்தீங்களா? என்னன்னா பாருங்க, அப்படிதானே? அப்படிதான் ஆயிடுச்சு. தண்ணீர் என்ற சிறுகதை ஆசிரியர் யாரு?
கந்தர்வன் அல்லது நாகலிங்கம். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. அடுத்தது உருவகணினா கலைச்சொற்கள் கேட்குறாங்க இல்லையா நமக்கு. ஸோ இங்கிலீஷில் ஸோ உருவகம்னா மெட்டஃபோர், பரந்த ஆளுமைனா பர்சனாலிட்டி, இனம்னா ட்ரைப், ஒழுக்கவியல்னா எத்திக்ஸ். சரியா? சரி, அப்போ ஆன்சர் 12க்கு சி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 13ஆம் கேள்வி. நெஞ்சையெள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பாரதியார். தமிழ்நாடுன்னு வந்தாவே பாரதியார் தான் நமக்கு ஒரு ஹிண்டா வச்சு படிச்சிருப்போம். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் அங்கு பேத்தி. பாரதிதாசன். அப்போ மேலக்கிறது கீழக்கிறது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. சரியா? 3ஆம் கூற்று ஆசிரியரின் டைரி. எதுக்காக பின்னாடி கேட்டு இருக்கோம்னா அதையும் நுணுக்கமாக படிக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவோம். ஸோ பின்னாடிக்கிறதையும் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த பின்னாடி புத்தகத்துக்கு பின்னாடி கூடிய கலைச்சொற்கள் மட்டும் பார்க்காம ஸோ அதற்கான நூல்களும் ஒரு சில கொடுத்துருப்பாங்க, அதையும் படிக்கணும். ஆசிரியரின் டைரி யாரு? அகிலா. குட்டி இளவரசன் ஸ்ரீராம். சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த ரெண்டும் மேலகர் ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு, கீழகர் ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. சரியான இணை எதுவும் இல்லை. 14வது கேள்வி 10ஆம் வகுப்புல கேட்கப்பட்டது. குமரகுருபரர் என்ன நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆக்சுவலி இவருடைய பீரியட் 16 எண்டு 17 ஸ்டார்டிங்கும் வாங்க. சரியா? ஆனால் 17ஆம் நூற்றாண்டு. பிள்ளைத்தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சரிதானே? 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு, அதில் பிள்ளைத்தமிழ் ஒன்று. சரியா? ஓகேவா? இதில் எத்தனை பாடல்கள் இருக்கும்? பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்கள் 100. எத்தனை? 100 பாடல்கள். பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் பாடுவது. பிள்ளைத்தமிழில் உள்ள பருவங்கள் எத்தனை? 10. என்னென்ன பருவம்? கா சேதா சப்பானி எப்பா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலியோட நின்றோம். 7. மீதி 3 ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானது 7. சரியா? அப்போ கடைசி 3 பருவங்கள் என்பது ஆண்பாளுக்கு தனியாக மாறுபடும், பெண்பாளுக்கு தனியாக மாறுபடும். கழங்கு, அம்மானை, ஊசல் என்பது ஓகேவா பெண்பாளுக்கானதாகவும், சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்பது ஆண்பாளுக்காகவும் இருக்கும். இப்போ பொதுவான பருவங்கள் எத்தனை? 7 பருவங்கள் பொதுவாக இருக்கும். சரியா? பிள்ளைத்தமிழோட பருவங்கள் மொத்தம் 10. சரியா? பெண்பாளுக்கு செப்பரேட்டா தனியாக கேட்டாங்கன்னா 3, ஆண்பாளுக்கும் அதே தான். இது திங்கள்ல கேட்பாங்க, எத்தனை திங்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. காப்பு எத்தனை திங்கள்? 3வது திங்கள். அதுக்கு அடுத்ததெல்லாம் வரக்கூடியது அப்படியே ஒற்றைப்படையா போகும். காப்பு மற்றும் 3ஆம் திங்கள்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே ஒற்றைப்படை. 3க்கு அடுத்து ஒற்றைப்படை என்ன? 5, அடுத்து 7, அடுத்து 9, அடுத்து 11, இப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப காப்புடைய வருகை, காப்புடைய திங்கள் எத்தனாம் திங்கள்னா 3. செங்கீரை, தாள், சொல்லுங்க. தாள் எத்தனாவது பருவம்? 7. சப்பானி 9. சரியா? முத்தம், வருகை, அம்புலி அடுத்த 3. சரியா? அதை அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்போ இதில் பாருங்க, முதல் கூற்று 17ஆம் நூற்றாண்டு வந்திருக்கணும், தவறா? 2ஆம் கூற்று 96 வகை சிற்றிலக்கியம் சரியா? 3ஆம் கூற்று 100 பாடல்கள் என்பது வந்திருக்கணும், தவறா? இரு பாடலுக்கும் பொதுவான பருவங்கள் 7 வந்திருக்கணும், 6 கொடுத்துருக்கோம், அதுவும் தவறா? அப்போ ஒரே ஒரு இணை சரியா பொருத்தப்பட்டிருக்கா? அதுதான் விடை, டெல்லி. அடுத்து ஆகுபெயர்கள் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. கருவி ஆகுபெயர். ஒரு கருவுடைய பெயர் பொருளுக்கு ஆகி வரும் இல்லையா? அப்ப கருவி வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலியை கேட்கல, வானொலிங்கிற கருவியிலிருந்து வரக்கூடிய அந்த சவுண்டை கேட்டிருக்காங்க. அப்ப கருவியாகு பெயருக்கு என்னன்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காரியவாகு பெயர், இதில் ஒரு பிழை இருக்கு. சரியா? இது ப்ரீவியஸ் இயர் கேள்வி, அதில் ஒரு பிழை இருக்கு, நான் சொல்றேன். காரியவாகு பெயர் அப்படின்னா காரியத்துடைய பெயர் அதனுடைய காரணத்திற்கு ஆகி வர வேண்டும். அப்படின்னா என்னது? திருக்குறள் கற்கிறேன், திருக்குறள் என்ற நூலை கற்கிறேன். சரியா? அப்போ அங்க 2ஆம் கூற்று காரியவாகு பெயர்னா திருக்குறள் கற்கிறேன். கருத்தாவாகு பெயர்னா கருத்தாவுடைய பெயர் அந்த கருத்தாவால் செய்யப்பட்ட பொருளுக்கு வரணும். அப்படின்னா
கம்பரை படித்தேன். கம்பரை உட்காந்து படித்தோம். சரி, அப்போ பொருளுக்கு ஆகி வந்திருக்கா? கருத்தா? உவமையாகு பெயர். காளை போன்றவன் வந்தான். எப்படியாப்பட்ட வந்தான்? காளை போன்றவன் வந்தான். இவ்வளோ ஒரு வீரமானவன், காளை மாதிரி இருந்தான், வந்தான். அப்போ அது போல, போல, புறைய, ஒப்ப, உரல, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, அற்று, மற்று, தற்று, இது எல்லாமே ஊமூர்புகள் படிச்சிருப்போம். அப்போ உவமை காளை போன்றவன் வந்தான் அப்படி சொல்றாங்களா? ஸோ அப்போ இதுக்கான விடை 4, 3, 1, 2 அப்படிங்கிறத டெல்லி அப்படிங்கிறதுல மாத்திக்கோங்க. 4, 3, 2, 1 கிடையாது, அது பிழை, தட்டச்சு பிழை. 4, 3, 1, 2. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க. இது தேருக்கு முன்னாடியே நம்ம இது வந்து சொல்லியிருக்கலாம், இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு. இதே மாதிரி தானே டிஎன்பிசி நடக்குது. அந்த இடத்துல மண்டை குழம்பு உட்காந்துருக்கிறோமா இல்லையா? என்னப்பா அது இப்படி வராதே, தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அந்த மண்டை குழம்பு போய் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா அங்கேயும் அது பழகிடும். அதனால தான். சரியா? ஓகே. ஸோ 16 நெடுமதில் அப்படிங்கிறது நெடுமையான மதில். பண்பு தொகையா? வாங்குவில் அப்படின்னா அது வாங்கிய வில்லா, வாங்குகின்ற வில்லா, வாங்கும் வில்லா தெரியல, அதனால அது வினைத்தொகை. இலைவேல்னா இலை போன்ற வேல், இலை போன்ற வேல் அப்படின்றதுனால அங்க உவமை தொகை. தொகைனா என்னங்க? தொகைனா என்ன? மறைந்து வந்தால் தொகை, வெளிப்படையாக வந்தால் விரி, தொகா அல்லது விரின்னு சொல்லுவோம் நம்ம. தொகை எத்தனை வகைப்படும்? தொகா எத்தனை வகைப்படும்? தொகை 6 வகைப்படும். தொகை 6 வகைப்படும். தொகா 9 வகைப்படும். சரிங்களா? சரி. மாறன் களிறு அப்படிங்கிறது மாறன் அது களிறு, மாறன் உடைய களிறு. மாறன் என்பது இங்க பாண்டியனுடைய களிறு அப்படின்னா ஆண் யானை அப்படிங்கிற பொருள். அப்போ அது உரிமை பொருளை வந்திருக்கு. அதனால அதுக்கு விடை 6ஆம் வேற்றுமை தொகை. 3, 2, 4, 1 ஏ. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை அப்படிங்கிற சான்றாண்மை அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் வந்து நம்ம மாற்றி எழுத சொல்லியிருக்கோம். அதாவது ஆற்றலுடையவருடைய ஆற்றல் பணிவோட நடக்கணும், பணிவோட இருக்கணும். சான்றோர் தன்னுடைய பகைவரை பகைமையிலிருந்து மாற்றுக்கூடிய அந்த கருவி எது அப்படின்னா பணிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. அப்போ விடை வந்து டெல்லியா? 18வது கேள்வி சரியானது. நாளை அங்க பிழைங்க, தாய்மொழி சாகுமானால் மாத்திக்கோங்க. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். சரிங்களா? சோ அது சரிதான். சொல்ல துடிக்குது மனசு, VKT பாலன். சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் பழைய புத்தகத்தில் VKT பாலன். தமிழ்நாட்டுடைய ரசூல் கம்சதேவ் என்று அறியப்பட்டவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டுடைய ரூசோ என்று அறியப்பட்டவர் பெரியார். குறள் நெறி இலக்கிய கதைகள் சுந்தரராசன். சரியா? ஸோ இதில் பாருங்க அனைத்துமே நமக்கு சரியாக தான் இருக்கு. ஓகேங்களா? சரி. அடுத்து 19வது கேள்வி போயிடலாம். அந்த வினய மரபு பற்றி கேட்டிருக்கோம். ஒன்று அப்பம் தின், பழம் தின், கலை பறி. மலர் என்ன பண்ணணும்? கொய்ய வேண்டும். ஸோ மலர் கொய் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ 3வது, அதாவது 2வது கூற்று மலர் கொய் அப்படின்னு வந்திருக்கணும். ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. சரியா? 2வதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர் கொய் அப்படின்னு வந்திருக்கணும் பாம்பே. விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொன்னது வாணிதாசனுடைய குழந்தை இலக்கியம் அப்படிங்கக்கூடிய நூல்ல இருந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. விலையில்லா மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொன்னது வாணிதாசன். தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர். தமிழச்சி அப்படிங்கிற நூல் எழுதினவர். தமிழச்சியின் கத்தியாரு? பாரதிதாசன். குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி திட்டு, குறிஞ்சி மலர், குறிஞ்சி தேன், குறிஞ்சி களி, கலித்தொகை நூல்கள் இருக்கு இல்லையா? எத்தனை பாடல்கள் கலித்தொகையில்? கலித்தொகை 150 பாடல்கள். 5 திணைகள் பற்றி பாடிருக்கும். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களின்னு சொல்லிட்டு. ஸோ குறிஞ்சிக்களி வந்து கபிலர் பாடியிருப்பார். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர். முல்லைக்களி சோழ நல்லுருத்திரன், மருதக்களி இளநாகனார், நெய்தல்களி நல்லந்தோனார், பாலைக்களி பெருங்கடுங்கோ. இது கலித்தொகையில் 5 திணைகள் பற்றி. இதே போல் 5 நூற்றில் இருக்கும். குறிஞ்சி திணை கபிலர் இங்கேயுமே. ஓகேவா? முல்லை திணை பேயனார், மருத திணை
ஓரம்போகியார் நெய்தல் திணை அம்மூனார் பாலை திணை ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, குறிஞ்சி களியும் இவர் தான், ஐங்குறுநூற்றில் குறிஞ்சி திணை பாடினவர் இவர் தான். சரியா? குறிஞ்சி பாட்டு பாடினது கபிலர் தான். இதே மாதிரி திருவள்ளுவ மாலையில திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வெள்ளை கூறுங்கும் வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவிரி என்ற பாடலை ஏற்றினதும் இவர் தான். 55 பாடல்கள் 53 புலவர்களால் பாடப்பட்ட திருக்குறளுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருவள்ளுவ மாலையிலும் கபிலர் பாடியிருக்காரு. சரிங்களா? சரி. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். அழுக்காறு அவாவைகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்ப அறத்திற்கு வாழக்கூடிய 4 எது எது 4ம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாருன்னா அழுக்காறு, அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுளி, வெகுளினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல் பேசுதல், இது 4ம் இல்லாமல் வாழ்றதா அறம்னு சொல்றாரு. அப்பா ஆன்சர் பாம்பே. 23 பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர். பொய்யாக்கனி, கனிச்சாறு, மகபுகு வஞ்சி, என் சுவை என்பது, ஐயை, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம் போன்ற பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி திருக்குறளுடைய மெய்ப்பொருளுரை இவருடையது. மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக திகழக்கூடியது. திருக்குறள் தெளிவுரை வஉசி, திருக்குறள் விரிவுரை திருவிக்கா, திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார், திருக்குறள் மரபுரை தேவநேய பாவாணர், திருக்குறளுடைய முதல் உரை மணக்குடவர், திருக்குறளுடைய சிறந்த உரை பரிமேலழகர் உரை. திருக்குறளை முதல்ல பதிப்பித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசம் 1812. உவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். கல்கி அவர்களால் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர். தமிழுடைய 2வது சாகித்ய அகாதமி அலையோசை என்ற நூலுக்கு இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. பொன்னியின் செல்வன் போன்ற பெரும் நாவல்கள், வரலாற்று நாவல்கள் படைக்கிறதுல வல்லவர். தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் இவர். வால்டர் ஸ்காட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நாவல்கள் படைப்பதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுடைய வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி. சரியா? சரி. உவேசா தெரியும், 80க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் பதிப்பிச்சிருப்பார். சரியா? ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர், தமிழ்ல முதல்ல சாகித்ய அகாதமி விருது வாங்கி கொடுத்தவர். தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு 1955. சரிங்களா? திருவிக்கா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். சரிங்களா? ஓகே. சாகும் அளவுக்கு துன்பம் தருவது எதுனா மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு. ஓகேவா? நம்ம திருக்குறளுடைய சீர்பிரிக்கிறதுலேருந்து அதிகாரத்திலிருந்து பொருள் புரிஞ்சு படிக்க வேண்டும். திருக்குறளில் நமக்கு யூனிட் 8ல் நமக்கு செப்பரேட்டாக அந்த திருக்குறள் இருக்கு, தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பொருளோட தான் கேட்குறாங்க. வள்ளுவர் எதை சொல்றாரு? சாகும் அளவுக்கு துன்பம் தருதுன்னு சொல்றது இது. மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருடன் கொண்ட நட்பு. உலகத்தார உள்ளங்கள் எல்லாம் யார் இருப்பாங்கன்னா, பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் உலகத்தாருடைய உள்ளத்தில் எல்லாம் இருப்பாங்க. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது மனதை அடக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறவங்க யார்ட்டுமே இல்லை அப்படின்னா, புலியுடைய தோலை போத்துக்கிட்டு பசு போய் புள்ள மேய்ந்ததற்கு சமம் சொல்றாங்க. புலியுடைய தோலை பசு போத்திட்டு போகுமா? அது போல போகுமா? கொம்பு முளைச்ச காலை, சரி கொம்பு முளைச்ச குதிரை, சரியா? பொன்மலை பொழிந்தது, பொன்மலை பொழியுமா? பொன்மலை பொழிந்தது போல அப்படின்னு சொல்றோமா? அப்ப அவங்க உவமை சொல்றாங்களா? இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுனால அது இல்பொருள் உவமையணி தான் நம்ம வச்சிருக்கிறது. எல்லாமே உவமையணி தான். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்துட்டு. மனசை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட அந்த தவம் எப்படிங்கிறது எப்படியாப்பட்டது போல வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா, புலியுடைய தோலை போத்திக்கிட்டு பசு எப்படி இது மேய்தோ அது போடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இல்லாத ஒன்றை ஊமைப்படுத்தி சொல்றதுனால அது இல் பொருள் உவமையணி. சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கான
விடைகள் இதான் தமிழ் தொடர்பான கேள்விகள். இதற்கான விடைகள் நான் சொன்னது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் மதிப்பிட்டுக்கோங்க. இந்த கேள்விகளில் எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்க, நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கணும், நம்ம படிக்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே சுய மதிப்பீடு செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு இப்போ சார் அதற்கான விளக்கத்தை தருவார். ஸோ இதனுடைய தொடர்ச்சி தொடரும். சிறிது நேரம் காத்திருந்தீங்க அப்படின்னா இதன் முழு விளக்கம் முடிஞ்சிடும். அதுக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி.